ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம மொபைல் வாங்கி இத்தனை காலம் வரைக்கும் எவ்வளவோ மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம், ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதாவது சைன் அப் பண்ணும்போது நம்ம மொபைல்ல ஒரு இமெயில் ஐடி கொடுத்து அதாவது அந்த அப்ளிகேஷன்ல ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணிருப்போம். கொஞ்ச நாள் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு. ஸோ அந்த அப்ளிகேஷன் நமக்கு தேவையில்லை தான், ஆனா நம்ம அந்த ஜிமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ நம்மளுடைய பர்சனல் இமெயில் ஐடியை எந்தெந்த அப்ளிகேஷன்ல சைன் அப் பண்ணிருக்கோம், அதாவது எந்தெந்த அப்ளிகேஷன்ல லிங்க் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அதை நம்ம தெரிஞ்சு நாம அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன்ல லிங்க் இருக்கக்கூடிய நம்ம ஜிமெயில் ஐடியை நம்ம மொபைல்ல இப்பவே நம்ம அன்லிங்க் அதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ ஆண்ட்ராய்டு மொபைல் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ ஓகே, நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம இமெயில் ஐடியை நம்ம தேவை இல்லைன்னு அன்இன்ஸ்டால் செஞ்ச அப்ளிகேஷன்ல இருந்து எப்படி நம்ம அன்லிங்க் அதாவது ரிமூவ் பண்றது. சோ உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வாங்க. செட்டிங்ஸ்ல வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது வந்துருங்க. அதில் வந்துட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் எத்தனை ஜிமெயில் ஐடி சைன்இன் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லா இமெயில் ஐடி இதில் இருக்கும். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை இமெயில் ஐடி உங்கள் மொபைலில் நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே இப்படி லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எந்த மொபைலில் ஒரே இமெயில் ஐடி தான் சைன்இன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி மூலமாக அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சைன் அப் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு இமெயில் ஐடியில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இமெயில் ஐடியில் நான் செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி நான் செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் வந்துருங்க. அதில் வந்துட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் பிரைவசி, செக்யூரிட்டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. செக்யூரிட்டியில் வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வரும்போது உங்களுக்கு இதில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் பார்ட்டியா எந்தெந்த அப்ளிகேஷன்ல நம்ம அக்கௌண்ட் ஆக்சஸ் ஆயிருக்கோ அந்த அப்ளிகேஷன்ஸை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இது. மேனேஜ் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல உங்க இமெயில் ஐடி லிங்க் ஆயிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் இது. ஸோ இதை நாம எப்படி அன்லிங்க் பண்றது, அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து உங்களுடைய இமெயில் ஐடி எப்படி நம்ம அன்லிங்க் பண்றது அதாவது டிஸ்கனெக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து எனக்கு என்னோட இமெயில் ஐடியை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க அந்த அப்ளிகேஷன் உங்க மொபைல்ல எந்த டேட் எந்த டைம்ல அதாவது நீங்க லிங்க் பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸ் வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அது எந்த அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்ல நீங்க எந்த டைம்ல எந்த டேட்ல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் இப்போ என்னோட மொபைல்ல இல்லை, ஆனா எனக்கு அந்த இமெயில் ஐடியை அன்லிங்க் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஆக்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் பட்டன் அது நீங்க கொடுத்துட்டா போதும். இதுல கேட்கும் ரிமூவ் ஆக்சஸ், அந்த அப்ளிகேஷன்ல இருந்து உங்களோட இமெயில் ஐடியை மொத்தமா ரிமூவ் பண்ணிடவா அப்படின்னு கேட்குது. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் ஆயிடும், அக்கௌண்ட் வாஸ் ரிமூவ் வருது. செம்மையான ட்ரிக் இது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இது. இதை மாதிரி நாம நிசாரமா எத்தனையோ அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிருப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்த மாதிரி உங்க மொபைல் செட்டிங்ஸ்ல போய் அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ்ல நாம லிங்க் பண்ணி வச்சிருக்கிறோமா அப்படின்னு. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.